புத்தர் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். பக்கத்தில் சீடன் ஆனந்தன் நின்றுட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் ஒரு ஆள் அங்கே வந்தான். வந்தவன் கோபமாக இருந்தான். புத்தர் முன்னாடி போய் நின்னான். அவர் முகத்தில் துப்பி விட்டான். என்ன காரணமோ தெரியல. புத்தர் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. பேசாமல் தன்னுடைய முகத்தை தொடச்சிக்கிட்டார். பக்கத்தில் இருந்த சீடன் ஆனந்தனுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டுது. புத்தர்கிட்ட கேட்டான், நீங்கள் கொஞ்சம் சம்மதம் கொடுங்க, இந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன். இவன் இப்போ செஞ்ச காரியத்துக்கு என்ன பலன்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறேன்னா. புத்தர் பொறுமையாக பதில் சொன்னார். ஆனந்தா, நீ ஆத்திரப்படாத. நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இவனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பேன். இப்போ அவன் அதை திருப்பி கொடுத்துட்டான். எங்களுக்குள்ள கணக்கு தீர்ந்து போச்சுன்னார். அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து சொன்னார், ஐயா, ரொம்ப நன்றி. நான் உமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுருப்பேன். எனக்கு தெரிஞ்சும் இருக்கும், தெரியாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல. நான் உமக்கு எதிராக எதுவும் செய்ய போகிறதில்ல. அப்படி செஞ்சால் அது தொடரும். நன்றி. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது உண்டா அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல, குழம்பி போயிட்டான். ஏன்னா இவர் இப்படி சொல்லுவார்னு அவன் எதிர்பார்க்கல. நிச்சயமாக தனக்கு அடி விழும் அப்படின்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் பேசலை. பேசாமல் வீட்டுக்கு போனான், படுத்தான். ராத்திரி பூரா தூக்கமே வரல. இப்படியும் புரண்டு படுத்தான். காலையில் எழுந்திரிச்சான். மறுபடியும் புத்தர்கிட்ட வந்தான். அவர் காலடியில் பொத்துன்னு விழுந்தான். ஐயா, என்னை மன்னிச்சுருங்கண்ணா. புத்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, எல்லாத்தையும் மறந்துடும். நேற்றைய பொழுதை நினைக்காத, அது நேற்றோடு போயிட்டுது அப்படின்னார். கங்கை இருக்கே, அது காலங்காலமாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நேற்றைக்கு ஓடின தண்ணீர் இன்றைக்கு கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி தான் மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நேற்றுக்கு இருக்கிற மனுஷன் இன்றைக்கி இருக்கிறதில்ல. அது புத்தராக இருந்தாலும் சரி, அவர் முகத்தில் உமிழ்ந்த அந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மாறத்தான் மாறுவாங்க. நேற்றுக்கு இருந்த கோபம் இன்றைக்கி கிடையாது. அதோட சுவடு கூட இல்லாமல் போயிட்டுது. புத்தருடைய மனோபலம் அப்படி. உங்களை யாராவது இழிவுபடுத்த முனைஞ்சால் நன்றி சொல்லுங்கள். தூண்டிலிருந்து விடுபடுறதுக்கு அது நல்ல வழி அப்படிங்கிறது பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பாடம். இதெல்லாம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு நிலை. சாதாரண நிலையில் இருக்கிற நமக்கு இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வருங்கிறது வேறு விஷயம். ஒரு ஆள் அப்பாவித்தனமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவன் இவன் எதிரில் நின்னான். முறைச்சி பார்த்தான். ஓங்கி ஒரு அறை கொடுத்தான். அறை வாங்கினவனுக்கு ஒன்றுமே புரியல. கன்னத்தை தடவிக்கிட்டே பொறுமையாக, ஏற்கனவே நான் உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டான். நேற்றுக்கு இதே இடத்துல என்ன ஒருத்தன் பலமாக அரைஞ்சுட்டான். அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன். இப்போ அவனை இங்கே காணலை. அதனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுத்துட்டேன். எப்படியோ என் கணக்கு தீர்ந்து போச்சு.